அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. இந்த மாத பஞ்சமி குரு சுக்கிர ஸ்ரீ பஞ்சமி. கார்த்திகையில் வரக்கூடிய பஞ்சமி ஸ்ரீ பஞ்சமின்னு அழைக்கப்படுது. இந்த பஞ்சமியானது குருவிற்கு உகந்த நாளில் பாதியும் சுக்கிரனுக்கு உகந்த நாளில் பாதியுமாக வருது. அதாவது 5/12/2024 பிற்பகல் 12:25 முதல் 6/12/2024 காலை 11:14 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து பஞ்சமி திதி வருது. இந்த பஞ்சமி திதியில வழிபாடு செய்யும் முறை, வழிபட வேண்டிய நேரம், வைக்க வேண்டிய பிரசாதம், சொல்ல வேண்டிய மந்திரம், சிறப்பு தாந்திரீக பரிகாரம் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. சக்தி வாய்ந்த இந்த குரு சுக்கிர ஸ்ரீ பஞ்சமியில் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் வைத்து 108 ஸ்ரீசக்கர எந்திரங்கள் வைத்து பூஜை செய்ய இருக்கிறோம். நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்யும் போது குங்கும பிரசாதத்தோடு ஸ்ரீசக்கர பிரசாதமும் சேர்த்து அனுப்பி வைக்கப்படும். வாராகி தேவி வழிபாடு. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் தெய்வம் வாராகி தேவி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெற்றி வாகை சூடிய ராஜராஜ சோழன் வணங்கிய தெய்வம் வாராகி. வாராகி தேவி வணங்கினா வெற்றி நிச்சயம், எதிரி தொல்லை இருக்காது, தீய சக்திகளின் பாதிப்பு நமக்கு இருக்காது. மாதம் தோறும், இல்லம் தோறும், தினம் தோறும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய போறீங்க, அவ்வளவுதான். அதிலும் குறிப்பாக பஞ்சமி, அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளி, செவ்வாய், திரியோதசி இந்த நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்யும் போது கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. தீப வழிபாட்டிற்குரிய இந்த மாதத்தில் தீப வழிபாட்டிற்குரிய நாயகியான நம் வாராகி தேவியை இந்த முறைப்படி இந்த மாதம் வழிபாடு செய்யுங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதியே, அதாவது வியாழக்கிழமையே பஞ்சமி திதியானது ஆரம்பமாயிடுது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பஞ்சமி வழிபாடு அப்படிங்கிறது சாயங்காலத்தில் செய்கிறது தான் வழக்கம். 5/12/2024 மாலை 6 மணியில இருந்து இரவு 9 மணிக்குள்ள நீங்க எப்பனாலும் வழிபாடு செய்யலாம். மறுநாள் காலையில் 6ஆம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யலாம். அதன் பின் 6 to 7, அதன் பின் 10:30 11:14 இதுதான் பஞ்சமி திதி வழிபாடு செய்வதற்கான நேரம். இந்த மாதத்துல வழிபட வேண்டிய முறை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தட்டுல மொச்சை கொஞ்சம், கொண்டை கடலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஒன்றாக கலந்து அதன் மீது 5 அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி 3 தீபத்தை கிழக்கு நோக்கியும் 2 தீபத்தை வடக்கு நோக்கியும் வச்சுக்கோங்க. இல்லைங்க, நான் தேங்காய் தீபம் ஏற்றுவேன் அப்படிங்கிறவங்க எப்பவும் போலதாங்க, முக்கண் கொண்ட பகுதியில் 3 திரியும் அடுத்த பகுதியில் 2 திரியும் போட்டு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இப்போ நான் உங்களுக்கு உச்சரித்து காட்டுறேன். ஓம் மகா மந்த்ராய வித்மகே வாராகி மனோகராய தீமகி தன்னோ உன்மத்த வராகி பிரச்சோதயாத் அப்படின்னு உன்மத்த வராகியை நினைச்சு இந்த மந்திரத்தை 33 முறை சொல்லுங்க. இந்த நாளில் வாராகி தேவிக்கு மல்லிகை, பவளமல்லி, ரோஜா, செம்பருத்தி, தாமரை மலர், இந்த மலர்ல எந்த மலர் உங்களுக்கு சாத்தியமோ அந்த மலரால மாலை சூடுங்க. அதை போல திருமண பாக்கியம் கைகூட நினைக்கிறவங்க தவறாம கொண்டைக்கடலை மாலை, அதை போல மஞ்சள் மாலை, அதாவது விரலி மஞ்சளால் செய்யப்பட்ட மாலை, கல்வி ஞானத்துல சிறந்து விளங்க கொண்டைக்கடலை மாலையும், அடுத்தது திருமண தடை நீங்குவதற்கு மஞ்சள் மாலையும் சாற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டின் போது பாத்தீங்கன்னா, நீங்க வைக்க வேண்டிய முக்கியமான பிரசாதத்துக்கு இந்த ஒரு காய் வேணும். பண விஷயத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான காய் தான் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயை அறுத்து தேனில் போட்டு ஊற வைத்து நீங்க வாராகி தேவிக்கு பிரசாதமாக வைக்கணுங்க. இதை நீங்க செய்ய குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு கூடுதல் பலன் நிச்சயமா கிடைக்கும். தீபம் வைத்த மொச்சையையும் கொண்டைக்கடலையும் நீங்க பசுவிற்கு தானமா கொடுத்துடலாம். இப்ப நான் சொன்ன பதிவுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமா வாட்ஸ்அப்ல கேளுங்க, கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் அதே போல் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.